இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் போட போகிறோம். ஸோ என்ன இதில் போடுறோன்னா, நம்ம பிஸ்கட் நாட் முடிச்சில் தான் போட போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்க. ஸோ இந்த பிஸ்கட் நாட் முடிச்சில் தான் இந்த நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை பண்ண போகிறோம். எப்படின்னா கிராஸ் கட்டிங்கில் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம பேஸில் மட்டும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறோம். மேலே ஃபுல்லாக கிராஸ் கட் தான். நம்ம ஒயரை கட் பண்ணிவிட்டு இருக்கிற ஒயரில் அப்படியே போட்டுப்போம். பேஸ் மட்டும் நம்ம ரன்னிங் ஒயரில் போடுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒயர் அளவுகள் பார்க்கலாம். நான் வந்து ரெட்டில் 12, ப்ளூவில் 12, 10 அடி ஒயர். ஓகேங்களா, 10 அடியில் எடுத்திருக்கேன். மொத்தம் 24 ஒயர். நம்ம ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் ப்ளூ, ரெட்டு, சாண்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து டபுள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மொத்தம் இருக்கிற 24 ஒயரையும் ஒரே கலரில் கட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரே கலர் ஒயர் வந்து 2 கட்டு வச்சுருக்கணும். ஒரே கலர்லேயே 2 கட்டு இருந்தால் நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரே கலர்லேயே 24 ஒயர் கட் பண்ணி அடியில் இருக்கிற பேஸ் வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் போடுறோம்ல, அதே கலர்லேயே நீங்கள் பேஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட ஒரே கலரில் 2 கட்டு இல்லாதனால நான் 3 கலராக போடுறேன். ஓகேங்களா, சரி, ஓகே. நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 3 ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து இப்போ சைடில் ஒயர் விடுறதுக்கு எவ்வளோ ஒயர் எடுத்துக்கணும்னா 3.25. ஓகேங்களா, 1 2 3, ஸோ 3.25. ஓகேங்களா, இவ்வளோ ஒயர் வச்சு நம்ம சைடில் விடுறதுக்கு இவ்வளோ ஒயர் விட்டு நம்ம போடணும். ஓகேங்களா, நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி சமமாக வச்சுக்கணும். ஓகேங்களா, சமமாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஒயர், இப்போ நம்ம வந்து 24 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு இப்படி நம்ம மடக்கி வச்சுக்கலாம். நம்மளோட ரன்னிங் ஒயரை இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட சின்ன ஒயர், ஓகேங்களா, அந்த 3.25 அடி இருக்குல்ல, அந்த ஒயரை இந்த பக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும், அடுத்தது இந்த ஒயரை, அதாவது பள்ளம் பகுதி சின்ன ஒயராக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம இந்த ஹோல்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் 3.25 அடி ஒயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதேமாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடும்போது இந்த ஒயர் ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பிஸ்கட் கூடைனா எப்பயுமே வந்து நமக்கு 4 ஒயர் யூஸ் பண்ணி தான் போடுவோம் பிஸ்கட் கூடையில். ஓகேங்களா, நான் அதனால் 4 ஒயராக ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பிஸ்கட் கூடையில் 4 ஒயர் யூஸ் பண்ணி போடுறோம். அதனால் நான் வந்து ஒரே கலரில் 4 ஒயராக ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ரன்னிங் ஒயர் நம்ம மடிச்சுக்கலாம். நம்மளோட இந்த ஒயரை வந்து சமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதை மேலே இப்படி விட்டுக்கலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் எப்படி சைடில் இந்த ஒயரையும் நம்ம போட்டுடலாம். போட்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு ஒயர் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே 4 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ 4 ஒயராக ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இங்கே பேஸ் வந்து அடியில் வந்து நம்ம ரெட்டும் ப்ளூவும் தான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் டபுள் கலர் இருந்தால் நீங்கள் கீழே வந்து பேஸ் வந்து சிங்கிள் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேஸ் வந்து நீங்கள் ஒரே கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே கலரில் 2 கட்டு ஒயர் இருந்தால் தான் நீங்கள் ஒரே கலரில் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு பத்தும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் பற்றி ஒரே கலர் ரன்னிங் ஒயர், இப்போ ரெட் கலர்னால் ரெட் கலர்லேயே ரன்னிங் ஒயர், ரெட் கலர்லேயே கட் பண்ண ஒயரை யூஸ் பண்ணி பேஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ட்ரிபிள் கலருங்கிறதுனால நான் வந்து ரெட் கலரில் இப்போ 4 போட்டேன். அடுத்தது வந்து நான் ப்ளூ கலர் ஜாயின் பண்ணுறேன். நம்ம சமமாக மடிச்சுட்டு கீழே இப்போ அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிறத மேல் பக்கமும், அடுத்தது சைடில் இந்த ஒயரையும் நம்ம விட்டுடலாம். பாக்ஸ் நாட் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். அப்படி தெரியாதவங்க நான் என்னோடய சேனலில் பாக்ஸ் நாட் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சமமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம். சமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணலாம் ரன்னிங் ஒயரில். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே நம்ம ப்ளூ கலர் ஒயரை விட்டுக்கலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும்
சைடில் இருக்கிற இந்த பள்ளம் பகுதி இந்த ஹோல்குள்ளேயும் விட்டுறலாம். இப்போ நம்ம ஒயரை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒயர் வந்து சமமாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். சமமாக இல்லைன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கலர் நம்ம திரும்பியும் ப்ளூ கலர் தான். ஒயரை சமமாக மடித்து ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். மடிச்சுட்டு அது மேலே இந்த ஒயரை இப்படி மடித்து உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே நம்ம 4 ஒயராக ஜாயின் பண்ணிடலாம். நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரியே 4 ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டு முடிச்சாச்சு, ஓகேங்களா. இதில் வந்து நான் ரன்னிங் ஒயர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4 கலர் ரெட்டு, அடுத்தது 4 ப்ளூ, அடுத்தது 4 ரெட்டு, அடுத்தது 4 ப்ளூ, அடுத்தது 4 ரெட்டு, அடுத்தது 4 ப்ளூ. ஏன் இப்படி போட்டிருக்கோம்னா நம்ம வந்து இப்போ வந்து பிஸ்கட் நட் தான் போடுறோம். ஸோ 4 ஒயர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் 4 போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நம்ம பிஸ்கட் நட்டு கூட போடும்போது எப்பயுமே வந்து நமக்கு 4 எண்ணிக்கையில் தான் நம்ம போடணும், ஓகேங்களா. 5 20, 6 24, அந்த மாதிரி 28, ஓகேங்களா. 28 32 அந்த மாதிரி எண்ணிக்கையில் போட்டால் தான் பிஸ்கட் நட் கூட நமக்கு கரெக்டாக வரும், ஓகேங்களா. அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் போடணும். அதனால இப்போ நம்ம இந்த பக்கம் 24, நம்மளோட அகலமும் நம்ம 24 லைன்ஸாக போட போகிறோம், ஓகேங்களா. நம்மளோட நீளம் இது வந்து 24 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அகலமும் வந்து 24 லைன் தான் போட போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் லைன் போடலாம். நான் செகண்ட் லைனுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து சாண்டில் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி மடிச்சுக்கலாம். நம்மளோட ரன்னிங் ஒயரை அது மேலே விட்டுக்கலாம். விட்டுட்டு ஸோ இதுதான் நம்மளோட சின்ன ஒயர், அது பள்ளம் பகுதியாக இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமோ, அடுத்தது இந்த சின்ன ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இந்த ஒயர் லென்த்துக்கு நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த ஒயர் வந்து நம்ம 3/4 விட்டுருக்கோம், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் நாட் போடலாம். நம்ம ஒயரை மடிச்சுக்கிறோம், ரன்னிங் ஒயரை. அடுத்தது இங்கே இருக்கிற ஒயரை இதில் எப்படி சுற்றிக்கிறோம், டைட் பண்ணிவிட்டு அடுத்தது ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கமாக மடிச்சுட்டு சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம், இங்கே இருக்கிற ஒயரை நம்ம டைட் பண்ணுறோம். மேலே இந்த ஒயரை வச்சுட்டு அடுத்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம், இதை இப்படி சுற்றுறோம். அடுத்தது வந்து இந்த ஹோல்குள்ளே இந்த ஒயரை நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் டைட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் பாக்ஸ் நட் ஃபுல்லாக நம்ம போட்டே வந்துடலாம். நமக்கு இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 லைன் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ 3வது லைன் ஆரம்பிக்கலாம். நம்ம சைடில் இருக்கிற ஒயர் இருக்குல்ல, ஸோ அந்த அளவை மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த அளவுக்கு நம்ம அளந்துட்டு ஒயரை மடிச்சுக்கணும், ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இப்போ மேலே இருக்கிற நம்ம இதில் இருக்கிற ரெட் கலர் ஒயரை எப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை அதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரோட சின்ன ஒயர் பள்ளம் பகுதியாக இருக்கணும், ஓகேங்களா. கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் நம்மளோட சின்ன ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிக்கணும். லைட்டாக சின்னதாக இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரி பண்ணியாச்சு, ஓகே. இப்போ கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடலாம். நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். நம்மளோட ரெட் கலர் ஒயரை இது மேலே டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒரு மேல் பக்கமும் அடுத்தது இந்த ரெட் கலர் ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். ரெட் கலர் ஒயரை இது மேலே டைட் பண்ணுறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். ரெட் கலர் ஒயரை டைட் பண்ணுறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த ஒயரை சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா 2 லைன், ஸோ அதை நம்ம முடிச்சு போட்டு வச்சிடலாம்.
அடையாளத்துக்கு தான். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ரெண்டு பக்கமும் ஓகேங்களா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம அடையாளத்துக்கு இப்படி முடிச்சு போட்டு வச்சாச்சு. ஏன் 2 ஒயர் முடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம சாதாரண ஒயர் கூடையில் எப்பயுமே ஒரு ஒயர் மட்டும்தான் அடையாளத்துக்கு. ஏன்னா அதுதான் சென்ட்ரு ஒயருங்கிறதுனால நம்ம அந்த ஒயர் மட்டும்தான் முடிச்சு போடுவோம். இது பிஸ்கட் நாட் கூட, அதனால் 4 ஒயர் வர மாதிரி வரணும். ஸோ அதனால் நமக்கு ரெட்டைப்படையில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம 4 ஒயர் வச்சு போடுறோம். ஸோ நமக்கு ரெட்டைப்படையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ 2 ஒயரை சென்ட்ரு ஒயராக கனெக்ட் பண்ணி முடிச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? 2 ஒயர் சென்ட்ரு ஒயராக கனெக்ட் பண்ணி முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நான் 11 லைன் போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு 11 லைன் போடுறேன். ஓகேங்களா? அதனால தான் இப்போ மேலே 11 லைன் போடுறேன்னா அப்போ இந்த ஒயரோட சேர்த்து நமக்கு 12 லைன் வரும். அடுத்தது கீழே 11 லைன் போடுறேன்னா இந்த ஒயரோட சேர்த்து எனக்கு 12 லைன் வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 12ங்கிறது நம்ம 4 நாளாக பிரித்தா 3 நாள் 12ன்னு வரும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் நான் ஃபஸ்ட்டு லைன் ஒரு கலர்லேயும் செகண்ட் லைன் வேறு கலர்லேயும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ 3 நாள் 12 அப்படிங்கும் போது இப்போ நான் இது 2 சாண்டில், அடுத்தது 2 சாண்டில் போட்டால் எனக்கு 4. இதுக்கு கீழே நான் ரெட் கலர் ஒயர் போடுவேன். அப்போ தான் இதோட சேர்த்து இன்னும் ஒரு 3 ரெட் கலர் போட்டோன்னா 4 கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ என்னென்னா ஒரு லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரை விட்டுருங்க. இப்போ நம்ம முடிச்சு போட்ட ஒயரை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நம்ம மேலே 11 கீழே 11 போடணும். இப்போ நான் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தது 10 லைன் போடணும். ஓகேங்களா? நீங்கள் இது நமக்கு சென்ட்ரு. ஓகேங்களா? இந்த 2 லைனும் சென்ட்ரு. அதை விட்டுட்டு மேலே 11 கீழே 11 இதை நான் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம மேலே 11 லைனு கீழே 11 லைன் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? மேலே 11 கீழே 11. ஓகேங்களா? அடுத்தது நடுவில் நமக்கு சென்ட்ரு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நம்ம 24 லைன்ஸ் போட்டிருக்கோம். நமக்கு நல்லா ஒரு சதுரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப் இந்த கூடை வரும். ஓகேங்களா? நம்மளோட கூடை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம 10 அடியில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் 12 ஒயர் நான் ரெட் கலரும் 12 ஒயர் ப்ளூ கலரும் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது அதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம். ரன்னிங் ஒயரில் லெஃப்டில் நம்ம 3.25 அடியும் ரைட்டில் 3.25 அடியும் விட்டு நம்ம கட் பண்ண ஒயரெல்லாம் அதில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு 2 லைனையும் நம்ம அந்த இடத்துல 2 லைனையும் சென்ட்ரு லைனாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம பிஸ்கட் நட் போடுறதுனால நமக்கு 4 ஸோ ரெட்டை மடங்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் இருக்கிறனால நமக்கு நம்ம இதை 2 லைனையும் நம்ம சென்டராக கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறோம். ஏன்னா அது அடையாளத்துக்காக முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே 11 கீழே 11 போட்டு மொத்தம் 24 லைன் நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது நம்மளோட பேஸ். ஓகேங்களா? நம்ம பேஸை நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ரெட் கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டேன். அடுத்தது சாண்டில் கலர். ஏன்னா அப்போ தான் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் 11 போகும்போது நமக்கு 4 நாளாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது அப்போ ஒரு கலர் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நம்ம ஒரு கலர் ரெட்டு ஒரு கலர் சாண்டிலாக கொடுக்கறதுனால இப்போ ஒரு பக்கம் சாண்டில், அடுத்தது 3 லைன் போட்டதும் 4 சாண்டில் ஆகிடுச்சு. இந்த பக்கம் 3 ரெட்டு போட்டதும் 4 ரெட் ஆகிடுச்சு. அதுக்காக தான். ஓகேங்களா? ஒரு லைன் நம்ம ரெட்டு ஒரு லைன் சாண்டில் போட்டு தான் நம்ம ஆரம்பித்தோம். அதுதான் நம்மளோட சென்டர் லைன். அதுக்கப்புறமா நான் சாண்டில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ப்ளூ, அடுத்தது சாண்டில். அதேமாரி இங்கே ரெட்டு நம்ம போட்டோம்ல, ரெட்டு, அடுத்தது சாண்டில், அடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் டபுள் கலர் மட்டும் போதும், பேஸ் சிங்கிள் கலரில் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலரில் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. அதே கலரில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம பேஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேல் பகுதி போட போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ
இப்போ மேல் பகுதி போடும்போது நீங்கள் சப்போஸ் டபுள் கலர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அப்போ மேல் கலர் போடும்போது மட்டும் வேறு கலர் ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம மேல் பக்கம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் நான் சாண்டிலே எடுக்கிறேன். சாண்டில் எடுத்துகிட்டு நம்ம எந்த ஒயரில் போடுறோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம கூடையில் இருக்கிற ஒயரை, ஓகேங்களா, இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். பாக்ஸ் நட் தான் போட போகிறோம். இதுக்குள்ளே இந்த ஒயரை விட்டுட்டு நம்மளோட பள்ளம் பகுதி மேல் பக்கமாக இருக்கணும், ஓகேங்களா. அது வந்து நம்ம சின்ன ஒயராக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹோல்குள்ளே ஒயரை விட்டு பாக்ஸ் நட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாக்ஸ் நட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ரன்னிங் ஒயர் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம பாக்ஸ் நாட், மொத்தம் 4 பாக்ஸ் நாட். இப்போ 1 போட்டாச்சு, இப்போ நம்ம 2வது போட்டுட்ருக்கோம். நம்ம இதில் 4 ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி கட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம கிராஸ் கட்டிங்கில் போடுறதுனால இல்லை ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறதில்ல. அவ்வளோதான். இப்போ நம்ம 4 பாக்ஸ் நட் போட்டாச்சு. 4 பாக்ஸ் நட் போட்டு இப்போ இதுக்கு சமமாக நம்ம ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 தான் போடுறோம், ஓகேங்களா. அடுத்தது ரெட் கலருக்கு நான் இப்போ எப்படி போட்டோமோ அதே தான். இப்போ வந்து பாருங்கள், ரெட் கலர் ஒயர்லேருந்து நம்ம அளந்துக்கலாம். அளந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்மளோட கூடையில் இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரன்னிங் ஒயரை விட்டுட்டு, அதாவது மேல் பகுதி பள்ளம் பகுதி சின்ன ஒயராக இருக்கணும், கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் அடுத்தது பள்ளம் பகுதி ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணணும். சமமாக இருக்குது, சமமாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம 1 நாட் போட்டாச்சு. இப்போ இன்னும் 3 நாட்டு ரெட் கலர் போடணும், அதையும் போட்டுடலாம். நம்ம ஒயரை மடிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஒயரை இதில் டைட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடிச்சுட்டு அடுத்தது இந்த ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம், ரெட் கலர் ஒயரை சுற்றுறோம், கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம அளவு எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 4 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரியே பாருங்கள். இப்போ வந்துட்டு இங்கே ஒயர் அளவு வச்சு நம்ம 4 நாட் போட்டிருக்கோமா, அதேமாரி இங்கே போட்டிருக்கோமா, அதேமாரியே இப்போ இந்த 4 நாட்டு, அடுத்தது இந்த 4 நாட்டு, அடுத்தது இது, அடுத்தது இது, அதுக்கப்புறமா சைடில் வந்தீங்கன்னா அதே மாதிரியே தான். இந்த சைடில் 4 நாட்டு, அடுத்தது இந்த 4 நாட்டு, அடுத்தது இந்த 4 நாட்டு, ஓகேங்களா. இது மாதிரி நம்ம 4 சேர்த்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி பாக்ஸ் நாட் 4 போட்டு அதே அளவுக்கு ஒயரை கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல இருக்கிற நாட்டோட ஹைட் என்னவோ அந்த அளவுக்கு ஒயரை விட்டு ஒரு 4 நாட் போட்டு அதே அளவுக்கு ஒயரை கட் பண்ணி விட்டுருணும். அது மாதிரி அடுத்த 4, ஓகேங்களா. அது மாதிரி அடுத்த 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளாக போட்டாச்சு. ஏன் 4 நாளாக போடுறோம்னா நம்ம பிஸ்கட் நாட், ஓகேங்களா. பிஸ்கட் நாட் போடுறதுனால 4 நாளாக கன்வே பண்ணி நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. எல்லா சைடுமே நம்ம போட்டு முடிச்சாச்சு, ஓகேங்களா. இப்போ போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ ஒயரை ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த இடம்லாம் இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த கார்னர் பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் வருதா. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். எங்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஒயர் 4 நாட்டுக்கு சேர்த்தோம்ல, ஸோ ஜாயின் பண்ணதை வந்து அது 2
மீட்டப் ஆகும். ஓகேங்களா, அந்த மீட்டப் ஆகிற இடத்துல நம்ம பாக்ஸ் நட் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம ஜாயின் பண்ண ஒரு, அதாவது 1 2 3 4. ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல ஒரு ஒயர், இங்கே 4 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயர் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் ரெட் கலர் ஆட் பண்ணேன். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி ஒயர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட். ஓகேங்களா, அந்த 2 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண 2 ஒயரும் மீட்டப் ஆகும். அந்த மீட்டப் ஆகிற இடத்துல நம்ம ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டுடணும். அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம 4 பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் இப்போ நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் நாட் வரும். அந்த இடம் தான் நமக்கு மீட்டப். அந்த இடத்துல தான் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அடுத்தது இங்கே அடுத்தது நம்ம கார்னர் வந்தாச்சு. இப்போ ஒன் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, மீட்டப் ஆகிற இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ ஒன் சைடில் எத்தனை நாட் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7. அதாவது ஒன் சைடில் வந்து நமக்கு 7 நாட் வந்திருக்கு கார்னரோட சேர்த்தா. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் நமக்கு இந்த கார்னரோட சேர்த்தா நமக்கு 7 நாட் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் கார்னரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 நாட் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மீட்டப் ஆகிற ஒயரெல்லாம் வந்து நம்ம 4 பக்கமுமே ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன்.